அன்னமையா ராமகாதி கீர்த்தனமா பாடுறவாள் கேட்கறதுக்கு நாரதரே வந்திருக்கிற மாதிரி இருக்கும். எத்தனையோ திவ்ய தேச கஷேத்திரங்கள்ல தேடி போய் அனந்த சுவாமியை பத்தி பாடுவார். பாம்புகளுடைய ராஜாவான ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்க நமக்கும் மகான்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படியே தாபப்பட்டார். பூஜை பண்ணினா சுவாமி காஞ்சி மகாபரிவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணும்போது கையெல்லாம் படிக்காரம். எங்க பகவான் மேல நம்பிக்கையும் பரிபூர்ண சரணாகதியும் இருக்கோ அங்க அனுகிரகம் பண்ணுவார். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுக்கு குறையாம பாடுங்கிறது பகவானுடைய ஆணு. 95 வயசு வரைக்கும் பாடியிருக்க. வால்மீகி ராமாயணத்தை ராகத்தோட பாட்டா பாட கத்துக்கிறார். ராமகாதியை ஃபுல்லா சங்கீர்த்தனமாவே பண்ணுவார். அன்னமையா ராமகாதி கீர்த்தனமா பாடுறவாளை கேட்கறதுக்கு நாரதரே வந்திருக்கிற மாதிரி இருக்கும். எத்தனையோ திவ்ய தேச கஷேத்திரங்கள்ல தேடி போய் அனந்த சுவாமியை பத்தி பாடுவார். வந்தே வாசுதேவம் ஸ்ரீபதிம் வந்தே வாசுதேவம் பிருந்தாரகா தேச வந்தித பதாப்ஜம் வந்தே வாசுதேவம் பாடுற. இந்திவர ஷியாமம் இந்திரா குச்சதட்டி சந்தனாங்கிதலச சாருதேகம் மந்தார மாலிகா மகுட சம்சோபிதம் கந்தர்ப ஜனகம் அரவிந்தநாபம் வந்தே வாசுதேவம். பெருமாளை பாடுற. பெருமாளே வாசுதேவா, ஓ உடம்பு முழுக்க சந்தனம் பூசி இருக்கு. இந்தீவர ஷியாமம் அப்படியே நீல தாமரை போல மிளிர்ற மந்தார மாலைகள்லாம் அணிபரப்ப சம்சோபிதம் மன்மதனுடைய தந்தையா இருக்க. அரவிந்த நாமம் உன்னுடைய உதரம் அரவிந்தமானது. உன்னுடைய வக்ஷஸ்தலத்துல கௌஸ்துபம் பொருள்றது. கருடனுடைய வாகனமா இருக்கார். நீ தாமரை கண்ணனா இருக்க. இந்த கிரந்தங்கள்லாம் உன்னையே கொண்டாடுறது. நீ ஆதிசேஷனுடைய ராஜா, பாம்புகளுடைய ராஜாவான ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்க. நீ சம்ரக்ஷணம் பண்றதுல ராஜா அப்படிங்கிற சொல்ற. ஹஸ்தினாபுர ராஜ்யத்தையும் காப்பாத்தின. அடுத்தது வரதன் கரிராஜா யாரு? யானைக்கு அனுகிரகம் பண்ண கஜேந்திரனுக்கு. சரசீருகானனம் உன்னுடைய முக தாமரை போல இருக்கு. நீ ஜொலிச்சுட்டு இருக்க. அப்பேற்பட்டவன் வாசுதேவம். அப்பேற்பட்ட வாசுதேவனான கிருஷ்ணனை நான் பஜிக்கிறேன்னு பாடுற. ஒரு நாள் ஷோடசோபச்சாரத்தோட தன் வீட்டில் இருந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணி மாம்பழத்தை நைவேத்தியம் பண்ற. நம்மளாம் சில நாள் நம்ம கிளம்புற அவசரத்தில் சுவாமிக்கு நைவேத்தியம் மறந்து போயிடுவோம். அவராகவே கேட்டு வாங்கினாதான் உண்டு. அவராகவே டைனிங் டேபிள்லேருந்து எடுத்து அவரே நைவேத்தியம் பண்ணிக்கணும். இப்படி பூஜை பண்ணிட்டார், ஆரத்தி காமிச்சிட்டார், போஜனம் பண்ணணும்னு அந்த பழத்தை சாப்பிட்டா அது அப்படி ஒரு புளிப்பு புளிக்கிறது. அதுக்கு ரொம்ப தாபம். ஆஹா, இப்படி புளிப்பா இருக்கிற பழத்தை உனக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேனேன்னு தாபப்படுறார். இதே நீ எப்படி சுவாமி ஸ்வீகரிச்சுன்னா உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்குற. இதெல்லாம் சார் ட்ராமாவில் நடக்கும், இது ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கும் பூனாவில் ஒரு வீட்டில் கிருஷ்ணரை 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அவள் ஃபோன்லாம் சைலண்டில் போட்டுருவா, காலிங் வேலெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவா. ஏன்னா எங்காவது கிருஷ்ணர் தூங்குறாரு அப்படின்பா. அப்புறம் பால் கொடுப்பா. இப்படி லோகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கூட நிறைய பேர் ஒரு சாஸ்வதமான பக்தியை பண்ணுறவா இருக்கா. அச்சோ பகவானே, ஒரு புளிப்பாக இருக்கிறத போய் உனக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேனேன்னு வேதனைப்படுறார். நமக்கும் மகான்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்படியே தாபப்பட்டார். பூஜை பண்ணினா சுவாமி உட்கார்ந்து இருக்கிற பாவனையோட பண்றார். ஏனோதானோன்னு சந்தனம் போடலை, அப்படியே பகவானே இருக்கிற மாதிரி. காஞ்சி மகாபரிவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணும்போது கையெல்லாம் படிக்காரம், கையெல்லாம் புண்ணாயிடும் அப்படியே. ஆனாலும் அதை கரெக்டாக அது சந்திரமௌலீஸ்வரர் மேலே விழற வரைக்கும் போட்டுட்டே இருப்பா இல்லையா. அப்படி வரலாம் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். பூஜைனா அது பூஜை அப்படின்னு. ஒரே புஷ்பம் சமர்ப்பிச்சாலும் அது ஆத்மார்த்தமா சமர்ப்பிக்கணும்னு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்த யூபகிருதம் மாஹ்யாமி பரமாத்மனேன்னு. இப்படி புளிச்ச மாம்பழத்தை வச்சுட்டோமேன்னு தாபப்பட்டு வருத்தப்படுறார். இந்த மாம்பழம் மதுரமா இனிக்கணும்னு வேண்டிக்கிறார். பிரார்த்தனை பண்ண தபால்னு இருந்த எல்லா மாம்பழமும் இனிக்கிறது. இது என்ன சார், இது என்ன இது மாதிரி இருக்கு, சினிமா மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் நடக்குமான்னு கேட்டால், புரந்தரதாசர் சரித்திரத்தில் அவர் மனைவிக்கு பாண்டுரங்கன் மூக்குத்தி கொடுத்து மாத்தலையா,
காரைக்கால் அம்மையார் சரித்திரத்துல சிவபெருமான பிரார்த்தனை பண்ண உடனே மாம்பழமே கிடைக்கலையா? எங்க பகவான் மேல நம்பிக்கையும் பரிபூர்ண சரணாகதியும் இருக்கோ அங்க அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது கிடைக்க. ஒரு சமயம் ஒரு ஏழை பிராமணர் அவருடைய வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க ஏதாவது உபகாரம் பண்ணோம், நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்னு. அவர் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு அவர்கிட்ட வேற என்ன ஆசீர்வாதம் பண்றாரு அன்னமையானா, ஸ்ரீ வெங்கடேஷ கருணா கடாட்ச பிராப்தி ரஸ்து அப்படின்னு ஆசீர்வாதம். அதுல எல்லாம் அடங்கிடுது. பணம் வேணுமா வரும், பக்தி வேணுமா அது வரும். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். 2-3 நாள் தான் ஆச்சு. ஒரு பெரிய பணக்காரர் தானே முன் வந்து கல்யாணத்துக்கு ஆற செலவை நான் முழுக்க ஏத்துக்கிறேன்னு ஏத்துன்னு போயிட்டார். இப்படி எத்தனையோ மகிமைகள் அற்புதங்கள்லாம் நடக்கிறது. பெரிய பெரிய மகான்கள்லாம் 2 விஷயம்தான் கொடுக்குறா. ரொம்ப சிம்பிளா பகவத் பக்தியை மட்டும் விடாத, பரோபகாரம் இதம் சரீரம்னு உதவி பண்ணணும் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்குன்னு. அன்னமையாவோட சங்கீர்த்தனங்கள் மகிமையெல்லாம் கேள்விப்பட்டு வெங்கடேஸ்வர சுவாமி மேல அவருக்கு இருந்த பக்திய, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அன்னமையாக்கு இருந்த ஈடுபாட்டெல்லாம் கேள்விப்பட்டு ஒரு ராஜா ரொம்ப ஆசைப்பட்டான் அவரை பார்க்கணும்னு. அவன் சாலுவ டைனாஸ்டி, சாலுவ நரசிம்ம ராயலு, சாலுவ நரசிங்க தேவராயர்னு சொல்லலாம். அந்த ராஜா விரும்பி வேண்டினபடி அன்னமையா தன்னோட அரண்மனைக்கு அழைக்கிறார். அழைப்பை ஏத்துண்டு இவரும் போறார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.